ஆகஸ்ட் 4 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரத்த சம்பந்தமான ஒரு உறவு இந்த சபையில உக்காந்தாதான் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு வெங்கடேசனுடைய மாமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாய் மாமா முறை செய்ய யாரை கூப்பிடுறது அப்படின்னு தெரியாம சண்முக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சபையில தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் விடாம எல்லாரும் முன்னாடியுமே சண்முக குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரியே இருக்குது. எசக்கி பாக்கியா இவங்க 2 பேருமே முத்துப்பாண்டி கிட்ட போய் எதுவுமே பேசாத போதே முத்துப்பாண்டி திடீர்னு எந்திரிச்சு, நானும் அவளுக்கு தாய் மாமா முறை தான், இந்த முறைய நான் முன்ன நின்று நடத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டியோடைய மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது. பாக்கியா எசக்கி இவங்க 2 பேராலையும் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எலி முத்துப்பாண்டி, நீயா இதெல்லாம் கேக்குறது? எங்கனால நம்பவே முடியல. நீ வாடா, முன்ன உக்காந்து நிச்சயதாரத்தை நல்லபடியா நடத்தி கொடுடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அடை கோட்டிக்கார பயலா, அந்த வெறும்பைய குடும்பத்துக்கு தாய் மாமா முறை செய்ய முன்ன போய் உக்காடுறியே, அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? எவ்வளவு செய்யணும்னு உனக்கு தெரியுமா? சீர்முறையில பாதி தாய்மாமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்குது? நம்மளும் செஞ்சுட்டு போவோமே. இந்த வீட்டுல நல்லபடியா நடக்கிற கல்யாணம். இதுல இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. அவளுக்கு தாய்மாமா சீரை நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில உக்காடுறாங்க. சண்முகத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் போய் சபையில் தாய்மாமா முறைக்கு உக்காரலாமா அப்படின்னு முத்துப்பாண்டி சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க. சண்முகம் எதுவுமே பேசாம பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. தூரத்துல இருந்து அதை பார்த்த சூடாமணி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஏப்பா தம்பி, தாய் மாமா முறை செய்யறதுக்கு உங்க அப்பா மாதிரி ஆளு தான் உக்காரணும். நீ என்னடானா அவர் இருக்கும்போதே வயசுல சின்ன பையன், நீ முறை செய்ய உக்காந்துருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இந்த ஆளு வந்ததுல இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவருக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை போல. அதனாலதான் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உடன்கூடி சண்முகத்துக்கிட்ட சொல்றாரு. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ரத்த சம்பந்தமான உறவு யாராவது தாய் மாமா முறை செஞ்சா போதும்னு சொன்னீங்க. நானும் அவளோட அத்தை மயன்தான். இந்த ஒரு உறவு பத்தாதா? முறை செய்யறதுல என்ன சின்னவங்க பெரியவங்க? பேசாம தட்டை மாத்துங்க. நல்ல நேரம் முடிய போகுது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். வரதட்சணை கேட்டு குடும்பம் படுத்துறீங்க, நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவான் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஐயோயோ, இவங்க அப்பாவே நம்மளை இந்த பாடு படுத்துறாரு. அவர் பெத்த புள்ள சொல்லவா வேணும்? இவர் அதுக்கு மேல இருப்பார், எதுக்கு வம்பு? பேசாம தட்டை மாத்திக்குவோம் அப்படின்னு சபையில் நிச்சயதார்த்தோடைய தட்டையும் மாத்துறாங்க. சவுந்தர பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்லி தானே அவனுக்கு நம்ம அவ்வளோ பணத்தை தூக்கி கொடுத்தோம். இப்போ என்னடானா நான் பெத்ததே போய் முன்ன உட்காந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருச்சு. அடுத்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. முத்துப்பாண்டியுடைய இந்த மாற்றத்தை சண்முக குடும்பத்தில் இருக்கிற யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. சண்முகம் இருந்தாலும் இன்னும் முத்துப்பாண்டிய சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவன் இப்படியெல்லாம் நடிக்கிறான்னா பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உஷாரா தான் இருக்கணும். அப்பனே இந்த நடிப்பு நடிக்கிறான், மயனுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சண்முகம்.